சுதந்திரம் என்றால் என்ன என்று பேச வந்துள்ளேன். ஏனென்றால் பல்லாயிரம் பேர் தன்னலம் கருதாமல் நாட்டு நலம் கருதி ஈட்டெடுத்த சுதந்திரத்தை நம்மில் பலரும் தவறாக புரிந்துள்ளோம். அப்படி என்றால் சுதந்திரம் என்பதன் உண்மையான பொருள்தான் என்ன? பொறுப்புடன் செயல்படுவது சுதந்திரம், மற்றவர்களின் உரிமைகளை மதித்து செயல்படுவது சுதந்திரம், சமூக நலனுக்காக செயல்படும் ஒரு பொறுப்பு சுதந்திரம் என்று சுதந்திரம் பற்றி சரியாக புரிந்து கொண்டவர்கள் நாட்டினை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கின்றனர். ஆனால் தவறாக புரிந்து கொண்டவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது வருத்தமாக உள்ளது. நமது சுதந்திரம் நமக்கு எதை தர வேண்டும்? தனிநபருக்கு தன்னம்பிக்கையை தர வேண்டும், தனிநபரின் வளர்ச்சியை தர வேண்டும், சமூக முன்னேற்றத்தை தர வேண்டும், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என இவைகளை தர வேண்டுமே ஒழிய சுதந்திர நாட்டில் நம்மை அடிமைகளாய் ஆக்கிவிடக் கூடாது. எனவே நமது சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சுய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும்